நாம் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஆதலால் மூலிகைகளின் பயன்பாடுகளை இன்றைக்கு நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஈழத்து அலரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தோட்டத்தில் அழகுக்காக வளர்க்கப்படுகின்ற ஒரு தாவரமாக இது இருக்கிறது. வெண்மை நிறமான அல்லது மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய தாவரம். இந்த தாவரத்துடைய எல்லா பகுதியுமே மிகுந்த மருத்துவ குணத்தை கொண்டிருக்கக்கூடிய தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈழத்து அலரியுடைய மரப்பட்டை பால்வினை நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய மருத்துவ ஆராய்ச்சிகளால் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த பால்வினை நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மிக வேகமாக குறையும் போது நம்ம உடல்ல நிறைய வகையான நோய்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக இந்த பால்வினை நோய்கள். சிறுநீர் கழிக்கும் போது அதிக எரிச்சலுடன் கழிக்கின்ற ஒரு சூழல், சில நேரங்களில் சிறுநீருடன் ரத்தம் கழிந்து சேர்ந்து வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். சிறுநீர் கழிக்கின்ற உறுப்புகள் எல்லாத்திலையும் கடுமையான அரிப்பு இருப்பதை நாம் பார்க்க முடியும். சிறுநீர் கழித்த பிறகு அல்லது சாதாரண நேரங்களிலேயே வெண்மை நிறமான திரவம் வெளிவருவதை நாம் பார்க்க முடியும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, உடலுறவு கொண்ட பிறகு இந்த எரிச்சல் மற்றும் அரிப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மிக அதிகமாவதை நம்ம பார்க்க முடியும். இவை எல்லாமே பால்வினை நோய்கள் நம்ம உடலில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய குறிகள். உடல் பலவீனம் ஏற்படுவது, முகம் கருத்து போவது, உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதனால் அடிக்கடி சளி இருமல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவது, காய்ச்சல் ஏற்படுவது, இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல்ல இந்த பால்வினை நோய் இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறியாக இருக்கிறது. இன்றைக்கு பால்வினை நோய் தவறான பழக்கத்தினால் தான் வர வேண்டும் அவசியம் கிடையாது. பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணும்போது கூட அதிலிருந்து நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த பால்வினை நோய்க்கு இன்றைக்கு மாடர்ன் மெடிசன்ல கொடுக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலான நேரங்கள் தற்காலிக ஒரு தீர்வளிக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கின்றதே தவிர நிரந்தர தீர்வளிக்கக்கூடிய மருந்துகளாக பெரும்பாலும் இருப்பது இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, பால்வினை நோய்களை நன்றாக நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய சக்தி இந்த ஈழத்து அலரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாவரத்திற்கு உண்டு. இந்த ஈழத்து அலரி தாவரத்துடைய மரப்பட்டையை எடுத்து நன்றாக உலர வைக்க வேண்டும். உலர வைத்த மரப்பட்டையை பகல் முழுவதும் வெயிலில் உலர்த்த வேண்டும். இரவு முழுவதும் பசும் கோமியத்தில் ஊற வைக்க வேண்டும். இந்த மாதிரி இதை செய்து 21 நாட்கள் கழித்து நன்றாக உலர வைத்து அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து உபயோகப்படுத்துகின்ற அந்த பழக்கத்தை வைத்து கொண்டாலே அந்த ஒரு 3 to 6 மாத காலத்திலேயே அந்த பால்வினை நோய்கள் மிக வேகமாக உடலை விட்டு வெளியேறுவதை நாம் உணர முடியும். அதன் பிறகு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டால் கூட அந்த பால்வினை நோய்கள் குணமாகி இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பால்வினை நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த ஈழத்து அலரி. ஈழத்து அலரியுடைய தாவரத்துடைய காம்பை கிள்ளும் போது வெண்மை நிறமான ஒரு பால் வடிவதை நாம் பார்க்கலாம். இந்த பால் முட்டு வலிகளுக்கான ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் என்ன பண்ணாங்கன்னா, வெளிப்புறமாக தடவக்கூடிய இயற்கை காரணிகள் எவ்வாறு வலியை குறைக்கிறது. ஏன்னா வலி மாத்திரையை உட்கொள்ளும் போது கூட நிறைய நேரங்களில் வலி குறைகிறது அப்படின்றது நம்ம சொல்ல முடியறதில்லை. அப்போ எவ்வாறு வெளிப்புறமாக தடவும் போது இது வலி குறைகிறது, உண்மையிலேயே வலிகள் குறைகிறதா அப்படிங்கிற ஒரு மருத்துவ ஆராய்ச்சியை அவங்க எடுத்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லேயும் கூட இந்த ஈழத்து அலரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பாலை வெளிப்புறமாக தடவுகின்ற அந்த ஒரு பழக்கம் இருக்கிறது. அதன்படி இதை ஒரு ஆராய்ச்சியாக செய்து பார்த்தபோது, இன்றைக்கு சிறந்த வலி நிவாரணின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை உள்ளுக்கு சாப்பிடும்போது எந்த அளவுக்கு வலிகளில் வித்தியாசம் ஏற்படுகிறதோ, கிட்டத்தட்ட அதில் ஒரு 50% அளவுக்கு வெளிப்புறமாகவே ஈழத்து அலரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பாலை தடவும் போது வலிகள் குறைந்ததை கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கு அது சம்பந்தப்பட்ட நிறைய மருத்துவ ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆராய்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெற்றி பெறுகின்ற ஒரு நேரத்தில்
வலிகளுக்காக உள்ளுக்கு மருந்துகளை சாப்பிட்டு உடல் உறுப்புகளை பாதிப்படைய செய்ய வேண்டிய தேவையே இல்லை. வெளிப்புறமாக சாதாரணமாக ஈழத்தலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பாலை தடவி வந்தாலே போதுங்கிற அளவுக்கு இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவத்துடைய பழக்கம் இன்றைக்கு மருத்துவ ஆராய்ச்சிகளால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஈழத்தலையில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னா, உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகளை கரைக்க ஒரு நல்ல ஒரு வீரியம் உள்ள ஒரு மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறதும் இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சீன நாட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய அழகு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நடைபெறுவதை நம்ம பார்க்குறோம். தோலை எப்படி இளமையாக வைத்திருப்பது, தலைமுடியை எவ்வாறு பாதுகாப்பது, முக அழகை எவ்வாறு பாதுகாப்பது, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற கொழுப்பு கட்டிகளை எவ்வாறு நிரந்தரமாக கரைப்பது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. 100 பார்த்தீங்கன்னா ஒரு 65 ஆண்களுக்கு உடலில் கொழுப்பு கட்டிகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். 100 கிட்டத்தட்ட 85 பெண்களுக்கு உடலில் ஏதேனும் ஒரு பகுதியில் இந்த கொழுப்பு கட்டிகள் இருப்பதை பார்க்கலாம். அழகு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இந்த ஈழத்தலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பாலை கொழுப்பு கட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வெளிப்புறமாக தடவி வந்தாலே அந்த கொழுப்பு கட்டிகள் கரைகின்றன அப்படிங்கிறது இன்றைக்கு அந்த சீன மருத்துவ ஆராய்ச்சியில் நிரூபித்திருக்கிறார்கள். இது சம்பந்தப்பட்ட வெளிப்புற பூச்சிகளை எவ்வாறு தயார் செய்யலாம் அப்படிங்கிற வணிக ரீதியான ஆராய்ச்சியில் இன்றைக்கு அவங்க ஈடுபட்டிருக்காங்க. பாரம்பரிய மருத்துவத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு கட்டின்னு யாராவது வரும்போது, யாருக்கெல்லாம் பைல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அதிகமான உதிரப்போக்கு உடலிலிருந்து வெளியேறுகிறதோ, யாரெல்லாம் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அதிகமான உடலுறவு வைத்துக் கொள்ளுகின்ற பழக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கொழுப்பு கட்டி இயற்கையாகவே இல்லாமல் செயற்கையாக உடலில் தோன்ற ஆரம்பிக்கும். அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகச் சுலபமாக இந்த ஈழத்தலையிலிருந்து எடுக்கக்கூடிய பாலை அந்த கொழுப்பு கட்டி இருக்கக்கூடிய இடங்களில் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீரில் குளிக்க வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 6 மாதம் 1 வருடம் தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது மிக வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு கட்டிகள் கரைந்து போறதை நம்ம பார்க்கலாம். அதோடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மறைந்து போறதை நம்ம பார்க்கலாம். ஈழத்தளரி அதே போல ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. சுத்தி செய்யப்பட்ட பசுங்கோமியத்தில் வைத்து நன்றாக ஊற வைத்து சுத்தி செய்யப்பட்ட ஈழத்தளரியுடைய வேரை எடுத்து இரவு முழுவதும் ஊற வைத்து பகல் முழுவதும் வெயிலில் காய வைக்கின்ற 40 நாட்கள் சுத்தம் செய்து சரியான முறைப்படி சுத்தம் செய்து அந்த ஈழத்தளரியுடைய வேர்பட்டை சூரணத்தை 2 கிராம் அளவுக்கு தினசரி உள்ளுக்கு பால் அல்லது வெண்ணெயுடன் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட அந்த நோய் நன்றாக மறைந்து போறதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய வலிகளை வெளிப்புறமாக குறைப்பதற்கும் உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய முட்டு சம்பந்தப்பட்ட நோய்களை சுத்தி செய்து கொடுக்கும் போதும் நீக்குகின்ற சக்தி அந்த ஈழத்தளரிக்கு உண்டு. அதே போல ஈழத்தளரியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை கிள்ளி வைத்து விட்டோமேயானால் அதில் இருக்கக்கூடிய பால் வெளியேறிவிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இலைகளை நன்றாக மைய அரைத்து முகம் முழுவதும் 10 போட்டு கொண்டு வருகின்ற ஒரு பழக்கம் இருந்தால் முகப்பருக்கள் வருவதும் குறைவதை பார்க்கலாம். அதே போல தலைப்பருக்கள்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தலையில சிறு சிறு கட்டிகள் போல ஏற்படும். அந்த கட்டிகள் போல ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அரிப்புகள் உண்டாவதை பார்க்கலாம். ஏதாவது தெரியாம அந்த தலையை சொரிந்து விட்டோமேயானால் அந்த தலை முழுவதும் இருக்கக்கூடிய கட்டிகள் உடைந்து ரத்தம் வருவது கூட நம்ம பார்க்க முடியும். தலைப்பருக்கள் அப்படிங்கிறது இதற்கு பெயர். இந்த முகப்பருக்கள் மட்டுமல்ல, தலைப்பருக்களுக்கும் இந்த இலையை நன்றாக அரைத்து பொதுவாக என்ன பண்ணுவோம்னா இந்த இலையை கிள்ளுனா பால் வரும். அந்த இலையை ஒரு கொடியில் ஒரு காம்பு போட்டு தலைகீழே தொங்க விட வேண்டும். ஒரு கிளிப் போட்டு தொங்க விட வேண்டும். இரவு முழுவதும் இவ்வாறு தொங்க விட்டு காலையில் அந்த காம்பை நீக்கிவிட்டு அந்த இலையை மட்டும் அரைத்து முகம் முழுவதும் அதே போல தலை முழுவதும் 10 போல போட்டு ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வைத்து அதன் பிறகு வெந்நீரில் குளிக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் போது முகப்பரு மற்றும் தலைப்பரு மறைந்து போறதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, ஈழத்தளரியை பொறுத்தவரையிலும் வெளிப்புறமாக உபயோகப்படுத்தினாலே வலியை குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேர்ல சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினமேயானால்
நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நகைச்சுவை என்பது மற்றவரை மகிழ்விப்பதற்காகத்தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சமூகத்தை பற்றிய விமர்சனங்கள் அல்லது தனிமனிதர்களை பற்றிய விமர்சனங்கள், ஆட்சியாளர்களை பற்றிய விமர்சனங்கள் எல்லாமே கூட ஒரு விதத்தில் ஒரு அங்கதமாக வெளிப்படுகிற போது அது பலராலும் ரசிக்கப்படுகிறது, ஏற்கப்படுகிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு விதத்தில் கூர்மையான விமர்சனங்களை கூட நாம் அங்கதம், நகைச்சுவை என்கிற வடிவத்தில் நாம் வைக்கிற போது அதற்கு ஒரு சமூக மதிப்பு உண்டாகிறது. பொதுவாக இந்த நகைச்சுவை என்பது எப்போதும் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும், பிறரை இழிவுபடுத்துவதாக இருக்கக்கூடாது என்பது ஒரு பொதுவான ஒரு அறமாக இன்றைக்கு கருதப்படுகிறது. ஏனென்று கேட்டால் பல சமயங்களில் சில சமூக பிரிவினருக்கு எதிராக இந்த நகைச்சுவை என்பது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது மனிதர்களை இழிவுபடுத்துவதற்காகவும் எள்ளி நகையாடுவதற்காகவும் கூட இந்த நகைச்சுவை என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சர்தார்ஜி ஜோக்குகளை பற்றி சொல்கிறார்கள். நிச்சயமாக சீக்கிய இனத்தை சார்ந்தவர்களை பிறர் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு பொதுவான ஒரு கருத்தியலை கட்டமைப்பதில் இந்த சர்தார்ஜி ஜோக்குகளுக்கு ஒரு இடம் உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு அதை பற்றிய விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன. எப்படி ஒரு சர்தார்ஜி இப்படித்தான் இருப்பார் என்று ஒரு பொது புத்தியில் ஒன்றை பதிய வைப்பது என்பது மிக ஒரு தவறான ஒரு கருத்தியல், ஒரு தவறான ஒரு போக்கு என்கிற ஒரு பார்வைகள் இருக்கின்றன. அதே போல தமிழக மக்களை பற்றி மதராசி ஜோக்குகள் என்று பிற வட மாநிலங்களில் சிலர் பேசிக்கொள்வதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி எந்த ஒரு இனத்திற்கு என்றும் ஒரு பொதுவான குறைபாடுகளோ குணாதிசயங்களோ கிடையாது என்பதுதான் உண்மை. ஒரு காலகட்டத்தில் வேடிக்கையாக தொடங்கப்பட்ட இந்த விஷயங்கள் பிறகு ஒரு சமூக பிரிவினரையே வெறுக்கக்கூடிய ஒன்றாக அது பரவலாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சில சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் விவரம் இல்லாதவர்கள் அல்லது ஒரு அபத்தமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் என்றெல்லாம் ஒரு பொது தோற்றத்தை உருவாக்குவது என்பது. ஆனால் உண்மை என்பது அப்படி அல்ல. என்றால் ஒவ்வொரு சமூகமுமே தன்னுடைய வழியில் தான் தொடர்ந்து முன்னேறி செல்கிறது. அது எல்லா விதத்திலுமே எல்லா சமூகங்களிலுமே புத்திசாலித்தனமான மனிதர்கள் இருப்பார்கள், அபத்தமான மனிதர்கள் இருப்பார்கள், சிந்தனை வறட்சி கொண்ட மனிதர்கள் இருப்பார்கள், மதிநுட்பம் கொண்ட மனிதர்கள் இருப்பார்கள். இது எல்லாவற்றையுமே நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பேசுகிற போதுதான் நாம் உண்மையில் ஒரு சமூகத்தை பற்றி நாம் ஒரு சரியான நியாயமான ஒரு மதிப்பீட்டை செய்கிறோம் என்று அர்த்தமாகும். பல சமயங்களில் நாம் ஜோக்குகள் அல்லது நகைச்சுவை துணுக்குகள் என்கிற ஒரு வடிவத்தில் நாம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் என்பது ஏதேனும் ஒரு இனத்தையோ ஒரு சமூக பிரிவினரையோ மட்டம் தட்டக்கூடிய ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். இது வெளிநாடுகளிலும் இருக்கிறது. உதாரணமாக ஒரு ஆப்பிரிக்கர்களுக்கு எதிராக, கருப்பர்களுக்கு எதிராக நிறைய நகைச்சுவை துணுக்குகள் அங்கு உண்டு. ஆக நகைச்சுவை என்பது ஒரு விதத்தில் ஒரு சமூக பாகுபாட்டினுடைய ஒரு வெளிப்பாடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் பரவலாக இருப்பதை நாம் மறுக்க முடியாது. அப்படி பார்க்கிற போது இது போன்ற நகைச்சுவை துணுக்குகளை பயன்படுத்துவது தொடர்பாக நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி தேவை என்பதை நாம் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டும். இந்த சமயத்தில்தான் பொதுவாக பெண்கள் தொடர்பாக வெளிப்படக்கூடிய நகைச்சுவை துணுக்குகளை பற்றி நாம் சிறிது இங்கே பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பெண்களை பற்றிய நிறைய நகைச்சுவை துணுக்குகள் தொடர்ந்து எழுதப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த நகைச்சுவை துணுக்குகள் எல்லாமே ஒரு பெண்களினுடைய பாத்திரம் என்பது இதுதான் என்று வரையறுக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். உதாரணமாக நிறைய நர்ஸ் ஜோக்குகள் அல்லது வேலைக்காரி ஜோக்குகள் அல்லது மனைவிகளை பற்றிய ஜோக்குகள், இப்படியான நகைச்சுவை துணுக்குகள் என்பது பரவலாக தொடர்ந்து பல ஆண்டு காலமாக எழுதப்படுகின்றன. உதாரணமாக பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்காக நீண்ட நேரம் எடுத்துக்கொள்பவர்கள் அல்லது ஆண்கள் பெண்களுக்கு பயந்து நடுங்குகிறவர்கள், நிறைய வீடுகளில் பெண்கள் மிகப்பெரிய அளவிற்கு அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள், ஆண்களை அச்சுறுத்தக்கூடியவர்கள் என்பது போன்ற தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஏராளமான நகைச்சுவை துணுக்குகளை நாம் இன்றைக்கும் கூட பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது. இது ஒரு சமூக உளவியலினுடைய ஒரு வெளிப்பாடு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு பெண்கள் எத்தனையோ துறைகளில் போட்டி வளர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வெறுமனே இது போன்ற ஒரு விஷயங்களில் ஒரு பெண் என்பவள் இப்படித்தான் இருக்கிறாள், இப்படித்தான் அவளுடைய விருப்பங்கள் இருக்கின்றன, அவளுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது என்பது மிக மிக ஒரு அபத்தமான ஒரு விஷயம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்று கேட்டால்
அப்படி செய்வதன் மூலமாக பெண்கள் என்னதான் கல்வி கற்று வேலைவாய்ப்பு பெற்று சமூகத்தின் உயர்மட்டங்களுக்கு வந்தால் கூட அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள், அவர்கள் அதே ஒரு பழைய நிலையில் தான் இருக்கிறார்கள் என்று பார்க்க விரும்புகிற ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இதுபோல பெண்களை அணுகுகிற இந்த ஜோக்குகள், இந்த நகைச்சுவை துணுக்குகள் என்பது இருக்கின்றன. இதை பற்றி நமக்கு ஒரு பார்வை இருப்பது மிக மிக முக்கியம் என்று நினைக்கிறேன். உதாரணமாக இன்றைக்கு அபத்தமாக நடந்து கொள்வது அல்லது கேலிக்குரியதாக நடந்து கொள்வது என்பதில் ஆண் பெண் என்கிற வித்தியாசம் எதுவுமே இல்லை. எல்லா இடங்களிலுமே அபத்தமாக நடந்து கொள்ளக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள். அல்லது சில சந்தர்ப்பங்களில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், சில சமயங்களில் பைத்தியகாரத்தனமாக நடந்து கொள்வதும், சில சமயங்களில் பைத்தியகாரத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் வேறு சில சமயங்களில் மிகுந்த மதிநுட்பத்துடன் நடந்து கொள்வதும் நாம் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நாம் ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக பிரிவினர், ஒரு பெண்களோ அல்லது வேறு ஏதோ ஒரு சமூக பிரிவினரோ இதுதான் அவர்களுடைய இயல்பு என்கிற விதமான ஒரு ஸ்டீரியோ டைப் என்று சொல்வார்களே, ஒரு வகை மாதிரியாக அவர்களை கட்டமைப்பது என்பது நாம் காலங்காலமாக இருந்து வரக்கூடிய அந்த ஆணாதிக்க மதிப்பீடுகளை அவர்களுடைய தலையில் மீண்டும் மீண்டும் திணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது உண்மையில் சமூகத்தில் பெண்கள் உயர்வு பெற்றால் மட்டும் போதாது, மாறாக பெண்களை பற்றிய பார்வைகளும் மாற வேண்டும். ஒரு காலகட்டத்தில் பெண்களை ஒடுக்குவதற்காக, பெண்களை ஒரு விதமான ஒரு அடிமை சிறைக்கில் வைத்திருப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த மதிப்பீடு சார்ந்த, ஆணாதிக்க மதிப்பீடு சார்ந்த இந்த நகைச்சுவை துணுக்குகள், விமர்சனங்கள் என்பவை மாற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் ஆண்களால் சாதிக்க முடியாத பல துறைகளில் கூட இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு பெரிய அளவிற்கு வெற்றிகளை ஈட்டி வருகிற ஒரு காலகட்டமாக அது இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாம் இந்த நகைச்சுவை என்பதை நாம் மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டும். என்றால் பொதுவாக நம்மில் பலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரு வேடிக்கைக்காக நாம் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு தவறான ஒரு பார்வை, ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் நகைச்சுவை என்று வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று கூட சில சமயங்களில் பிளாக் ஹியூமர் என்று சொல்வார்களே, ஒரு கருப்பு அங்கதமாக அதாவது ஒருவரை புண்படுத்தக்கூடிய ஒன்றாக, ஒருவரை இழிவுபடுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல வேலைக்காரர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவை துணுக்குகள், நிறைய வேலைக்காரர்கள் என்றால் அவர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள், பொய் சொல்லக்கூடியவர்கள், தந்திரமானவர்கள் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய நிறைய நகைச்சுவை துணுக்குகள் இங்கு உருவாக்கப்படுகின்றன. இதுவும் உண்மை கிடையாது. ஏனென்றால் பொதுவாக உழைக்கும் வர்க்கத்தை, பாட்டாளி மக்களை தொடர்ந்து ஒரு விதமான ஒரு ஆதிக்க கண்ணோட்டத்தோடு பார்க்கிற மனப்பான்மையினுடைய வெளிப்பாடு தான் இந்த நகைச்சுவை துணுக்குகள் என்பது. அந்த வகையில் இதுபோன்ற துணுக்குகளை நாம் எப்படி தவிர்ப்பது என்பது, அல்லது ஆரோக்கியமான சிந்தனைகளின் வழியாக இவற்றை நாம் தொடர்ந்து மாற்றியமைப்பது என்பது மிக மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அங்கதம் என்பதும் சிரிப்பு என்பதும் அது உண்மையில் ஆரோக்கியமான உணர்வுகளை, ஆரோக்கியமான சிந்தனைகளை நமக்குள் உருவாக்க வேண்டுமே அல்லாமல் வெறுமனே அது யாரோ ஒரு சமூக பிரிவினரை இழிவுபடுத்தக்கூடிய ஒன்றாக அது இருந்துவிடக்கூடாது என்கிற ஒரு அக்கறையில் தான் நாம் சிரிக்கிற விஷயமாக இருக்கட்டும், சிரிக்க வைக்கிற விஷயமாக இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆழமான பார்வை இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கண் மருத்துவர் டாக்டர் லலித். கண்கள் எந்த அளவுக்கு ஒரு நுட்பமான பகுதி, கண்கள்ல ஒரு பிரச்சனைன்னு வந்தா என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் வரும், அதுக்கு இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள் என்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு கண் மருத்துவரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேங்க்யூ. கண் மருத்துவர் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கனும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பணியை ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருக்கு. காலையில் எழுந்தா நம்ம இரவு படுக்கிற வரைக்கும் எல்லா உறுப்புகளுமே முக்கியம். அப்படின்னாலும் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறதோட பணி
ரொம்ப தீவிரம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் கண் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கறதுனால தான் பல விஷயங்கள் மைண்டுக்கு போய் அதை நம்ம புரிஞ்சு இப்படி எல்லாமே நடக்குது அப்படின்னும் போது கண்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை, அது ஒரு நுட்பமான பகுதி, அதில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரியுது. அதுலேயும் இன்னும் குறிப்பாக இப்போ நம்ம கண் பார்வை இல்லை கோளாறு அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கப்புறம் ஒரு தீர்வுன்னா ஒரு காலகட்டத்தில் கண்ணாடின்ற ஒரு விஷயம் வந்தது, ஸ்பெக்ஸ் போட்டோம். இன்னைக்கு வந்து டெக்னிக்கலி அட்வான்ஸ்ட் ஆகிட்டு அதை கூட எடுத்துட்டு நம்ம ட்ரீட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அதையும் பார்க்குறோம். வயதானவங்களுக்கு இந்த கண்புரை கேட்ராக்ட் சொல்றதை பார்க்குறோம். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை மூலமாக அதை முழுமையாக குணப்படுத்துறதுக்கு மருத்துவத்துறை வளர்ந்துருக்கு. ஒரு கண் மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்னவா இருக்கும், அதற்கான சிகிச்சை என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக எங்கள் நேரிலோட பகிர்ந்துக்கணும். முதல்ல இந்த கண்ணில் ஒரு கோளாறு, கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்கு, ஒருத்தருக்கு பார்வை குறைபாடு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எந்த காலகட்டத்தில் தெரியும், யாருக்கெல்லாம் வரும்? சின்ன குழந்தைங்க பருவத்திலிருந்தே இப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாக இருக்குமா. இப்போது குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு கண்ணாடி இருந்தால் அவங்களுக்கும் கண்ணாடி இருக்க வாய்ப்பு இருக்குமா. ஸோ நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லேயும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் வந்து ஐ ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்தும் பண்ணுறோம், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்களும் பண்ணுறாங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா சின்ன வயசுலேயே கண்ணில் கோளாறு இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. அண்ட் இது வந்து சிம்பிளாக ஒரு கண்ணாடினாலேயே நிறைய வாட்டி அதை வந்து நம்ம குணப்படுத்தலாம். சரிங்களா. ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் போர்டு தெரியாமல் இருக்கலாம், அதனால் அவங்க ஒழுங்காக படிக்காமலும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஐ ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிவிட்டு அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சின்ன கண்ணாடி, சிம்பிளான ஒரு கண்ணாடி போட்டு விட்டாலே வந்து அவங்களுக்கு வந்து பார்வை நல்லா தெரியும். அண்ட் தே கேன் அவங்க படிப்பு மேலே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம், எல்லாமே அவங்க பண்ணலாமா. இப்போ அந்த குறைபாடுன்றது வந்து ஒன்று பள்ளியில் போனால் இதை கண்டுபிடிக்கிறாங்கன்றதை தாண்டி அப்போ ஒரு 6-7 வயசுக்கு அப்புறம் தான் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் குறைவான வயசுலயும் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்கம்மா, ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு தான் தே அட்மிட்டே பண்ணுறாங்கம்மா ஸ்கூல்ஸில். ஸோ இந்த ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது ஐயும் கண்ணும் நாங்கள் செக் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் ஸ்கூலுக்கு ஆல்மோஸ்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 5-6 அந்த ஏஜில் வந்து ஸ்கூல் சேரும்போது நிறைய பேர் வந்து அந்த ஸ்க்ரீனிங் பண்ணதுனால அவங்களுக்கு இப்போ இருக்கிற ப்ராப்ளம் ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சதுனால அது முன்னாடியே ட்ரீட் பண்ணிவிட்டு கண்ணாடி போட்டுட்டு ஸ்கூல் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் ப்ளஸ் மேண்டேட்ரி ஸ்கூல் ஸ்க்ரீனிங் இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் அதை ஆக்கிட்டாங்க. ஸோ இட் இஸ் பிகம் வெரி சிம்பிள்மா. வி கேன் ஒரு சின்ன வயசுலேயே அதை டிடெக்ட் பண்ணலாம் நம்ம. இப்போ கண் பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து கண்ணாடி ஒரு தீர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஒரு காலகட்டத்தில் அதுதான் வந்து முழுமையான தீர்வு அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு அதை தாண்டி ஒரு வயது வரைக்கும் தான் அது, அதுக்கப்புறமா நம்ம கண்களையே சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு தூரம் சாத்தியம்? கரெக்ட்மா. இப்போ யூஸ்வலா வந்து டில் தி 12 வயசு வரைக்கும் நம்ம வந்து கண்ணாடி தான் போட்டு ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்மளால எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 12, 13 to 18 வரைக்கும் பேஷண்ட் வந்து கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா. அது ஒரு நல்ல ஆப்ஷன். சரிங்களா. இட் இஸ் வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அது காலில் போட்டு நைட் ரிமூவ் பண்ணுறது நம்ம நினைக்கிற அளவுக்கு அது கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லை. சரிங்களா. அண்ட் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸும் இன்ஃபேக்ட் சில்ட்ரனே வந்து கண்ணாடி போடணும்னு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்றாங்க, ஏன்னா ஸ்கூலில் கிண்டல் பண்ணுறது அதனால். ஸோ அதனால் வந்து கண்ணாடி போடாததுனால அவங்களால ஒழுங்காக படிக்க முடியறதில்லை, ஸ்கூலில் போர்டு பார்க்க முடியறதில்லை. ஸோ கான்டாக்ட் லென்ஸ் இஸ் அ குட் ஆப்ஷன். It's a very safe and very simple and good option. At least அந்த 18 வயசு ஆகிற வரைக்கும். 18 வயசுக்கு அப்புறம் நம்ம லேசர் சிகிச்சையை பற்றி அவங்களுக்கு வந்து லேசர் சிகிச்சையை பற்றி அந்த கண்ணாடி ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா. அந்த சிகிச்சைக்கு பேர் வந்து லேசிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம்மா. சரிங்களா. ஓகே. அந்த சிகிச்சை முறையை பற்றி சொல்லுங்க. சரிங்களா. லேசிக் சிகிச்சை யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரி 18 வயசுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். சரிங்களா. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கண்ணோட கருவிலி, கார்னியா அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ அதை வந்து நாங்கள் ரீஷேப் பண்ணுவோம். ஸோ இதை ரீஷேப் பண்ணுறதுனால இருக்கிற பவர் போயிடும். சரிங்களா. இதை பண்ணுறதுக்கும் 2 விதம் ஒன்று இருக்குது. சரிங்களா. இப்போ ரொம்ப வருஷமாக ஒரு கன்வென்ஷனல் டெக்னிக்கில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இட் இஸ் கால்ட் வித் பிளேட் ஆர் கன்வென்ஷனல் லேசிக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன பிளேட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃப்ளாப் கிரியேட் பண்ணி லேசர் மூலியமாக அதை பவரை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ இதே ஃப்ளாப் கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு. அதுக்கு ஃபெம்டோசெகண்ட் லேசர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இட் இஸ் வெரி வெரி சேஃப்.
ஏன்னா லேசர் மூலியமா நாங்கள் அந்த ஃப்ளாப்பை கட் பண்ணும்போது அது வந்து நம்ம எந்த டைமென்ஷன்ஸுக்கு எந்த திக்னஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உன்னிப்பாக நம்ம அதை கட் பண்ண முடியும். ஸோ அதனால ட்ரீட்மெண்ட் இன்னும் சேஃபரும் இன்னும் பெட்டரும் ஆயிடுச்சு இப்போ. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் லேட்டஸ்ட் இன் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி ஆர் கிளாஸ் ரிமூவல் சர்ஜரி. சரிங்களா? அண்ட் நிறைய பேர் இப்போ femtosecond லேசரே பண்ணிக்கிறாங்க. ஏன்னா there are a lot of advantages of this. ஓகே, இந்த லேசர் சிகிச்சை பத்தி இன்னும் முழுமையா சொல்லுங்க. சரி, இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பண்றவங்க 18 வயசுக்கு கடந்தவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு அவங்களுக்கு முழுமையா ஒரு சக்சஸ்ஃபுல்லா அந்த சர்ஜரி நடக்குது? நான் சொன்ன மாதிரி இந்த லேசிக் சர்ஜரி வந்து யூஸ்வலாக 18 வயசுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ரெண்டாவது ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து பவர் வந்து ஸ்டேபிள் ஆகணுமா. இது வந்து மைனஸ் பவர் மயோப்பியா ப்ளஸ் பவருக்கும் பண்ணலாமா, தட் இஸ் கால்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. 2 பவருக்கும் பண்ணலாம். ஆனால் பவர் வந்து ஸ்டேபிள் ஆகணும். சரிங்களா? சில பேருக்கு வந்து அது 18 வயசில் ஆகாமல் 20 வயசுலையும் ஆகும். சரிங்களா? அந்த ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஏன்னா நம்ம ஸ்டேபிள் ஆகிறதுக்கு முன்னாடியே லேசர் சிகிச்சை பண்ணோம்னா மறுபடியும் பவர் வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ரெண்டாவது வந்து லேசர் பண்ணுறதுக்கு முன்னாடி டோப்போகிராஃபின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குமா. அதில் வந்து நம்ம கண்ணோட ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ் எடுப்போம்மா. கருவியோட திக்னஸ்ஸு, அதோட ஷேப் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருந்தால் தான் அந்த லேசர் சிகிச்சை பண்ணுவோம். சில பேருக்கு வந்து ரொம்ப ஹை பவர் இருந்து லேசர் பண்ண முடியலன்னு ஒரு சிச்சுவேஷன் உண்டாச்சுன்னா அதுக்கு வந்து ஐசிஎல் சர்ஜரின்னு சொல்லி இன்னொரு சர்ஜரி இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் லென்ஸ் கண்ணுக்குள்ளே நாங்கள் ஃபிட் பண்ணுறது. தட் இஸ் ஆல்சோ வெரி சக்ஸஸ்ஃபுல், வெரி நைஸ். பட் ஸ்டில் லேசிக்கை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நாங்கள் கொடுப்போம். ஏன்னா அது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் மச் மோர் சேஃபர் சர்ஜரி தென் ஐசிஎல். இது முடியலன்னா அந்த பட்டத்தில் தான் நாங்கள் வந்து ஐசிஎல் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே நாங்கள் தருவோம் பேஷண்ட்டுக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த டோப்போகிராஃபி எல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா நாங்கள் லேசர் சிகிச்சை முடிச்சிடுவோம். லேசர் சிகிச்சை ஒரு 10-15 மினிட்ஸ் எடுக்குமா 2 கண்ணுக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற லேசர் மெஷின்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ 10-15 மினிட்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து ஒரு 2 days வீட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் பெட்டர். பெட் ரெஸ்ட்டுன்னு அவசியம் இல்லை, பட் ரொம்ப கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் ரொம்ப கம்ப்யூட்டரோ டிவியோ பார்க்காம ஒரு 2 days கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா அவங்க ஐக்கு வந்து கொஞ்சம் ஹீலிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் 2 days கழிச்சு அவங்க ஒர்க்குக்கு போகலாம். அதை பற்றி ஒன்றுமே இல்லை. என்ன ஒர்க்காக இருந்தாலும், கம்ப்யூட்டர் பார்க்குற ஒர்க்காக இருந்தாலும், எனி அதர் ஒர்க், ரொட்டீன் ஒர்க்குக்கு 2 days கழிச்சு போகலாமா அவங்க. ஓகே. ஸோ இப்போ இது லேசர் ட்ரீட்மெண்ட் தான் இதில் நம்ம பண்ணுறோம், ஒரு ஓப்பனாக சர்ஜரின்ற மாதிரியான விஷயங்கள் இதில் இல்லை. ஓகே. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்ம ஐ வந்து எந்த அளவுக்கு பவர் நார்மலுக்கு வரும்? இது பாருங்கம்மா, நான் லேசர் சிகிச்சை வந்து கிட்டத்தட்ட 9 years-ஆக இப்போ பண்ணிகிட்டு இருக்கேம்மா. சரிங்களா? இந்த சர்ஜரியோட சக்ஸஸ் ரேட் பிட்வீன் 95 to 98%மா. சரிங்களா? அண்ட் தட் இஸ் அ வெரி வெரி ஹை பர்சன்டேஜ். சரிங்களா? அண்ட் இதில் வந்து நம்ம ஒரு ரொம்ப டிராஸ்டிக்கான காம்ப்ளிகேஷன்லாம் வராதுமா. சரிங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சர்ஜரி. இதில் ஒன்று ரொம்ப பெரிய இதுன்னு காம்ப்ளிகேஷன் மாதிரி ஒன்றும் இல்லை. இட்ஸ் வெரி சேஃப் அண்ட் வெரி ப்ரெடிக்டபிள் சர்ஜரி. சரிங்களா? அண்ட் வெரி ரேர்லி பவர் மைட் கம் பேக், பட் அதோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மிமா, ரொம்ப கம்மி. அப்படின்னா புரியல. அப்போ வந்து நார்மலாக சரியாகாம திருப்பியும் கண்ணாடி போடுற மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்ற, மேபி ஒரு 2 to 3% தான் சொல்லுவேன் நான். ஓகே. ஒரு சர்ஜரி அப்படின்னு நடந்ததுக்கு அப்புறமா அவங்களோட இது இனிமேல் லைஃப் லாங் இருக்கிறதுக்கு வாய்ப்பா, இல்லை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் 40 years 50 years 40 yearsக்கு அப்புறம் எல்லாருக்கும் ரீடிங் கிளாஸ் வரும்மா. சரிங்களா? நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கிட்டாலும் சரி பண்ணிக்காமல் இருந்தாலும் சரி 40க்கு அப்புறம் எல்லாருக்கும் ரீடிங் கிளாஸ் வரும். தட் ப்ராப்ளம் இஸ் கால்ட் presbyopia. சரிங்களா? it is nature, God has created us like that. After 40 you will definitely require reading glasses. ஸோ நீங்கள் லேசர் பண்ணிக்கிட்டாலும் ஆஃப்டர் 40 ரீடிங் கிளாஸ் மட்டும்தான் போட தேவைப்படுமே தவிர கிளாஸ் தொடர்ந்து போடணும்னு அவசியம் இருக்காதுமா. சரிங்களா? ஸோ நம்ம எல்லா பேஷண்ட்ஸுக்கும் நான் இதுதான் சொல்லுவேன். லேசர் சிகிச்சை என்பது வந்து உங்களை கிளாஸ் டிபெண்டன்ஸை குறைக்கிறதுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டை தவிர அது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரீடம் தரும்னு இருக்காது. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இப்போது சில பேருக்கு வந்து ரொம்ப ஹை பவர் இருக்கும், -7 -8 -10லாம் இருக்குமா. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கண்ணே வந்து அந்த கண்ணாடி தான், அந்த கண்ணாடி இல்லாமல் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து லேசர் சிகிச்சை இஸ் அ பிளெஸ்ஸிங். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ வருஷம் கண்ணாடி போட்டால் தான் தெரியும் ஒரு சிச்சுவேஷன் போயிடும் டோட்டலாக. விதவுட் கண்ணாடியே அவங்களை வந்து ரொம்ப கிளியராக ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் தே கேன் டூ ஆல் தேர் ஆக்டிவிட்டீஸ் விதவுட் கிளாஸஸ். சரிங்களா? அண்ட் ஆஃப்டர் 40 கூட வெறும் படிக்கும்போது கண்ணாடி போட தேவைப்படும், ஃபுல் டைம் போடணும்னு அவசியம் இருக்காது. ஸோ த கிளாஸ் டிபெண்டன்ஸ் இஸ் கான்.
அதுதான் ஒரு மெயின் அட்வான்டேஜ் லேசர் சர்ஜரியோட அட்வான்டேஜ். ஓகே, இப்போ 40 வயதுக்கு அப்புறமா அந்த ரீடிங் கிளாஸ்ன்ற ஒரு விஷயம் சொல்றீங்க. இந்த கண் புரைன்னு சொல்ற இந்த கேட்ராக்டும் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் தான் வரதை பார்க்குறோம். கரெக்ட். அது ஏன் வருது டாக்டர்? கேட்ராக்ட் இஸ் நாட் அ டிசீஸ்மா, இட்ஸ் அன் ஏஜ் ரிலேட்டட் ப்ராசஸ். நம்மளுக்கு எப்படி முடி நிறைக்குதோ, சரிங்களா, எப்படி நம்மளுக்கு முடி கிரேயோ ஒயிட்டோ ஆகுதோ, அதே மாதிரி கண்ணுக்குள்ளே இருக்கிற நேச்சுரல் லென்ஸ், கடவுள் கொடுத்த நேச்சுரல் லென்ஸ் வந்து ஸ்லோவாக ஒயிட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஜென்ரல் ஹெல்த் கண்டிஷன், எக்ஸ்போஷர் டு சன்லைட், யூவி லைட், தேர் லாட் ஆஃப் ரீசன்ஸ் வை கேட்ராக்ட் டெவலப்ஸ். சரிங்களா, சில பேருக்கு மேபி கேட்ராக்ட் ஒரு 50 இயர்ஸ்லேயே வரலாம், சில பேருக்கு வந்து 60-70லேயும் வரலாம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஜென்ரல் ஹெல்த் ஆஃப் த பேஷண்ட்ஸ். டயபெட்டிக்ஸ்க்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கேட்ராக்ட் கொஞ்சம் சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஓகே. ஸோ இதனாலே கேட்ராக்ட் என்பது வந்து ஒரு டிசீஸாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் ஏஜ் ரிலேட்டட் ப்ராசஸ் அண்ட் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கேட்ராக்ட் வரும் அண்ட் இட் கேன் பி ட்ரீட்டட் பை அ சிம்பிள் சர்ஜரி. ஸோ இப்போ ஒன்றும் பெரிய வரி பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அண்ட் பேஷண்ட் கேட்ராக்ட் சர்ஜரியோட சக்ஸஸ் ரேட் ஆல்மோஸ்ட் 99% சொல்லுவேன். அவ்வளோக்கு சேஃப் அண்ட் ப்ரெடிக்டபிள் ஆகிடுச்சு இந்த சர்ஜரி இப்போ. ஓகே, கேட்ராக்ட் சிகிச்சை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த சர்ஜரி எப்படி நடக்குது? ஒரு காலகட்டத்திலலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த சர்ஜரி முடிஞ்சப்புறம் ஒரு மாதம் அந்த ஒரு கிளாத் மாதிரி போட்டிருப்பாங்க, அப்புறம் கண்ணாடி இப்போ சன்னுக்கு வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ஜரின்றது எப்படி நடக்குது? அதுக்கப்புறம் போஸ்ட் சர்ஜரி ஒரு காலத்தில் வந்து கேட்ராக்ட் சர்ஜரி வந்து லென்ஸ் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தோம்மா. பிகாஸ் ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி லென்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை. சரிங்களா, ஸோ கண்ணுக்குள்ளே இருக்கிற பொறையை எடுத்து திக்காக கிளாஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா, அப்புறம் போக போக இந்த லென்ஸ் வந்ததுக்கப்புறம் பெரிய இன்சிஷன், ஒரு பெரிய கட்டை போட்டு பொறையை எடுத்து லென்ஸ் ஃபிட் பண்ணி அப்புறம் சூச்சர்ஸ் போட்டுட்டு இருந்தோம். சரிங்களா, ஆனால் இப்போ ஃபேக்கோ சர்ஜரின்னு சொல்கிறோம்மா. சரிங்களா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் அல்ட்ராசவுண்ட் டெக்னாலஜி. சரிங்களா, இந்த ஃபேக்கோ சர்ஜரி வந்து ஒரு 2.5 மில்லி to 2.8 மில்லிமீட்டர் இன்சிஷனுக்குள்ளேயே போயிட்டு பொறையை கரைச்சி வெளியே எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் லென்ஸை ஃபிட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து சூச்சர்ஸ்லாம் ஒன்றும் போட தேவையில்லைம்மா. சரிங்களா, அண்ட் இப்போ இதே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. இட் இஸ் கால்ட் ஃபெம்டோசெகண்ட் கேட்ராக்ட் சர்ஜரி. சரிங்களா, இப்போ இந்த ஃபெம்டோசெகண்ட் கேட்ராக்ட் சர்ஜரியோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது ஒரு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் சர்ஜரின்னு சொல்லலாம் நம்ம. சரிங்களா, ஸோ நம்ம என்னென்ன இப்போ பொறையை வந்து எத்தனை பீஸில் கட் பண்ணணும், எங்கே இப்போ இந்த பொறை எடுக்கிறதுக்கு எங்கே இன்சிஷன் போடணும், இன்சிஷனை கீரல், அது எல்லாமே நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிட்டு கண்ணுக்கு மேலே அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ அவ்வளோ ப்ரிசைஸாக அந்த சர்ஜரியை நம்ம இப்போ பண்ணலாம், அந்தளவுக்கு பிளான் பண்ணி பண்ணலாம். இந்த சர்ஜரி பேர் வந்து ஃபெம்டோசெகண்ட் கேட்ராக்ட்னு சொல்லுவோம். அண்ட் எங்கள் ஹாஸ்பிட்டல் அங்கே வச்சிருக்கிற மெஷின் பேர் வந்து லென்செக்ஸ்னு ஒரு மெஷின். இது சென்னையிலேயே ஒரே ஒரு மெஷின் தான் இருக்குது. அது எங்கள் ஹாஸ்பிட்டல், அமிர்த் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை இந்த மெஷின். சரிங்களா, ஸோ அந்த அளவுக்கு வந்து கேட்ராக்ட் சர்ஜரி நவீனமான சர்ஜரி ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப சேஃபாக, ரொம்ப ப்ரெடிக்டபிளாக நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம் இந்த நவீன டெக்னாலஜினால நம்ம. ஓகே, இந்த சர்ஜரிக்கு அப்புறம் நார்மல் லைஃப் இமீடியட்டாக வந்துருவாங்க? அதே தான். இது வந்து 2 days கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ தட் அந்த கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காம பார்த்துக்கணுமா. நீங்கள் டிவி பார்க்குறது, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பண்ணுறது ஒரு 2 days கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் போதும். 2 days கழிச்சு எல்லாமே யூ கேன் கெட் பேக் டு யுவர் ரொட்டீன் லைஃப். சரிங்களா, இதுலேயும் விதவிதமான லென்ஸஸும் இப்போ வந்துடுச்சு. மோனோஃபோக்கல் லென்ஸுன்னு சொல்லுவோம், மல்டிஃபோக்கல் லென்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இப்போ கண்ணாடியை போட வேணான்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி கூட ஒரு டெக்னாலஜி பேர் வந்து மல்டிஃபோக்கல் லென்ஸ்ன்னு சொல்லி, அந்த லென்ஸை நம்ம குறிப்பிட்டு கண்ணுக்குள்ளே வச்சா அதுக்கப்புறம் கண்ணாடி கூட தேவையில்லை. உங்களுக்கு தூர பார்வை கிட்ட பார்வை ரெண்டும் நல்லா கிளியராக தெரியும். இப்போது கண்ணில் டாக்டர் இப்போ நம்ம ஒரு பிரச்சனை இருக்குது, அது சர்ஜரி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதையும் தாண்டி எந்த விதத்துலையுமே அவங்களுக்கு ட்ரீட் பண்ண முடியாது. இந்த பிளைண்ட்னஸ்லாம் சொல்கிறோம்ல, அது எந்த கோளாறு பிரச்சனைனால பிளைண்ட்? நிறைய ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குமா. இதில் ஒன்று வந்து நான் காமனாக நிறைய பார்க்குறது வந்து ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் வந்து மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன ஆகும்னா, கண்ணோட நர்வ்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், கண்ணோட ரெட்டினா நர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக் ஆகி ஸ்லோவாக வந்து நைட் பார்வை குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் போக 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 இது வந்து டெய்லியும் இந்த எஃபெக்ட் பண்ணும், பார்வையை குறைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ இதுக்கு வந்து ரொம்ப வருஷமாக ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒரு இதான் ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு சப்ஸ்டான்ஷியல் ட்ரீட்மெண்ட் இன்னும் வரலம்மா. சரிங்களா, ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ரிசர்ச் கோயிங் ஆன் போயிட்டுருக்கு. ஜீன் தெரப்பி இப்போ பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஸோ மேபி ஃப்யூச்சரில் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வரலாம். அதே மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ். சரிங்களா, மேக்குலர் டிஸ்ட்ரோஃபீஸ்ன்னு இருக்குது, நிறைய ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது வேர் தெர் இஸ் நோ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எட். சயின்ஸ் இஸ் ஸ்டில்
டூயிங் இட்ஸ் பெஸ்ட். பட் ஆனால் இதுக்கு வரைக்கும் அதுக்கு ஒன்றும் பெரிய உன்னிப்பான ட்ரீட்மெண்ட் எதுவும் வரல இன்னும். இப்போ நம்ம இந்த கண் பிளைண்ட்னஸ் பற்றி பேசணும். இப்போ நம்ம அந்த குழந்தை பிறந்த உடனே இல்லை அந்த ப்ரெக்னன்சி டைமில் இந்த குறைபாடுகள்லாம் நம்ம பார்க்கும்போது கண் சார்ந்த பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இருக்குமா, டெஃபினட்டாக. இப்போது அல்ட்ராசவுண்ட் பண்ணி சில இதை வந்து நம்ம பிக்கப் பண்ணலாமா. பட் ஆனால் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கண் என்பது வந்து ஒரு சின்ன ஆர்கன், சரிங்களா? ஸோ அதில் வந்து இப்போ ஹார்ட்டு, லிவர், கிட்னின்னா நம்ம அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓரளவுக்கு. கண்ணை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி ஆஃப்டர் பர்த் ஒன்லி நிறைய பேருக்கு வந்து அதில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு தெரிய வரும், சரிங்களா? ஓகே. ரெண்டாவது வந்து ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து குழந்தைங்க கம்மி வெயிட், லெஸ் தென் 1.6 கிலோஸ் அந்த மாதிரி லோ பர்த் வெயிட்டோட பிறந்தா, இல்லை ப்ரீமெச்சூர் பேபிஸ், சரிங்களா? ஸோ 9th மந்தில் பிறக்காம மேபி 7th மந்த்து 7.5 மந்த்ஸில் பிறக்கும்போது ரெட்டினா வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகாது, சரிங்களா? ஸோ அது வந்து ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரீமெச்சூர் பேபிஸ் வித் லோ பர்த் வெயிட், சரிங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ரெட்டினா ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏன்னா ரெட்டினா ஒழுங்காக டெவலப் ஆகலைன்னா உள்ளே வந்து கெட்ட ரத்த குழாய்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பிளைண்ட்னஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம முதலே ஸ்க்ரீன் பண்ணி அதுக்கு வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா we can prevent blindness. ஓகே. இப்போ பிறவி குறைபாடு அப்படிங்கிறத தாண்டி கண்ணில் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்தால் அதற்கான முழு சிகிச்சை இருக்குது, இதுக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு நம்ம வகைப்படுத்த முடியும்? ஓகே. இப்போது most of the conditions in the eye are treatable. ஆனால் அது வந்து நம்மளுக்கு கரெக்டான டைமுக்கு தெரிஞ்சு அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், சரிங்களா? இப்போது சுகர் என்பது, டயபெட்டிஸ் என்பது வந்து கண்ணை ரொம்ப நிறைய பேரோட கண்ணை பாதிக்கும். இது வந்து நிறைய டயபெட்டிக்ஸ் வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க, சரிங்களா? ஸோ டயபெட்டாலஜிஸ்ட்ஸ் ப்ளஸ் ஐ ஸ்பெஷலிஸ்ட், சரிங்களா, 2 பேரும் சேர்ந்து இதை வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி டெஃபினட்டாக கண்ணை செக் பண்ணிக்கணும். ஏன்னா டயபெட்டிஸ்னால கண்ணில் வந்து கெட்ட ரத்த குழாய்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கரெக்டான டைமுக்கு டிடெக்ட் பண்ணாமல் விட்டோம்னா இது வந்து உள்ள ப்ளீடிங் ஆக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி கண்ணோட ரெட்டினால வீக்கம் வர வாய்ப்பு இருக்குது, மேக்குலர் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டான டைமுக்கு டிடெக்ட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் இதெல்லாம் தடுக்கலாம் நம்ம. இப்போ இந்த வயசானவங்களுக்கு வந்து கண்ணில் திடீர்னு பொங்குது, தண்ணி வருது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் போது நம்ம சுகர் செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லுவோம். சுகருக்கும் கண் பொங்குறதுக்கும் ஒன்று சம்மந்தம் இல்லைம்மா. வாட்டரிங் தண்ணி வர்றதுக்கும் சுகருக்கும் ஒன்று சம்மந்தம் இல்லைம்மா. சில வாட்டி ஏஜ் ஆக ஆக கண்லேருந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒன்று இருக்குமா, கண்ணுக்கும் தொண்டைக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அது வந்து ஏஜ் ஆக ஆக சில வாட்டி அந்த கனெக்ஷன் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ ரொம்ப தண்ணி வந்துச்சுன்னா உங்கள் கண் மருத்துவரை போய் பார்க்கலாம். அது அவர் ஒரு சின்ன டெஸ்ட் மூலியமாக அதை கண்டுபிடிப்பார், சரிங்களா? அது ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா அந்த பிளாக்கேஜை வந்து நம்ம ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அதை கிளியர் பண்ணி விட்டால் இந்த ரெகுலர் கண்டினியூ தண்ணி வர்றது நிற்க வாய்ப்பு இருக்குமா, சரிங்களா? ஓகே. இப்போ இந்த கண் தானம் பற்றி பேசுகிறோம். உடல் உறுப்பு தானம் பற்றியே ஒரு அவேர்னஸ் இப்போ கிரியேட் ஆயிருக்கு. ஓவராலாக எல்லா உறுப்பையுமே தானம் பண்ணணுன்ற ஒரு அளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கணும். கண் தானம் கொஞ்சம் முன்னாடியிலிருந்தே அந்த அவேர்னஸ் இருக்குன்னு தான் சொல்கிறோம். இப்போ இந்த கண் தானம் ஒருத்தர் நம்ம தானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது சார்? தேர் ஆர் கண் தானம் வந்து தானத்திலே சிறந்த தானம் கண் தானம் தான். ஏன்னா தி சக்ஸஸ் ரேட் ஆஃப் ஐ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி இஸ் வெரி ஹை, சரிங்களா? உடம்புல நம்ம எந்த ஆர்கனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் அந்த அளவுக்கு வந்து அது மேபி சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். பட் ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி. அது ரொம்ப காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? இப்போது இதே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கு, சரிங்களா? ஒரு கண்ணே வந்து ஒரு சிங்கிள் ஐ விச் இஸ் பீன் டொனேட்டட் கேன் பி யூஸ்ட் ஃபார் 2 to 3 people, சரிங்களா? எனக்கு கண்ணோட முன்பகுதி பில்பகுதி அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரே கண்ணை வந்து நம்ம 2 பேருக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து கண்ணோட கருவிலியோட ஃப்ரண்ட் பார்ட் எஃபெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பகுதியை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து கண்ணோட பின்பகுதி எண்டோத்தீலியல் சைடு அப்படின்னு சொல்லுவோம், அது எஃபெக்ட் ஆனால் அந்த பார்ட் மட்டும் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அண்ட் இது எல்லாமே வந்து இன்னும் நவீனமான பண்ணணும்னா லேசர் மூலியமாகவும் கூட பண்ணலாம். ஃபெம்டோசெகண்ட் லேசர்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? இதே லேசர் லேசிக்கும் யூஸ் ஆகும், ஐ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அந்த லேசரை வச்சு பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப உன்னிப்பாக அது மெஷர் பண்ணி அது கட் பண்ணுறதுனால இன்னும் ரிசல்ட்ஸ் வந்து பிரமாதமாக இருக்குது, சரிங்களா? அண்ட் இதோட சக்ஸஸ் ரேட்டும் ரொம்ப ஹையாக இருக்குமா.
இப்போ கண் தானம் அப்படிங்கறது முன்னாடியே நம்ம சொல்லி வச்சு பண்றது ஒண்ணுதான் முறையா? திடீர்னு ஒருத்தர் ஒரு டெத்ன்ற கண்டிஷன்ல கூட நம்ம ஒரு மருத்துவர் அணுகி தானம் பண்ணலாமா? நீங்க முன்னாடியே பிளெட்ஜ் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சரிங்களா? there are 6 to 8 eye banks in Chennai. சரிங்களா? ஓகே. ஸோ யூ கேன் கால் அப் எனி ஐ பேங்க் அண்ட் இட் இஸ் ஐடியல். ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணுறது ஐடியல். சரிங்களா? ஆனால் அதுக்கேன்னு வந்து 6 ஹவர்ஸ் தாண்டிடுச்சு நான் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எனி திங் பிஃபோர் 24 hours இஸ் குட். சரிங்களா? இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் another person who does not have vision. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு லிவ் ஆஃப்டர் யோர் டெத். சரிங்களா? உங்கள் டெத்துக்கு அப்புறம் நீங்கள் வாழ விரும்புனீங்கன்னா ஐ டொனேஷன் பண்ணுங்கள். இது வந்து ஒருத்தர் கண்ணு கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் வேறு எதுவும் இல்லைம்மா. நிச்சயமா சார். இப்போ கண் சார்ந்த நோய்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்த ஏப்ரல் அதிகப்படியான சம்மர் டைம்லலாம் நம்ம இந்த கன்ஜங்டிவ்ஸ் பற்றி பேசுகிறோம். இது வந்து இது ஒரு சீசனல்லா இல்லை அது ஏன் வருது சார்? எதனால? யூஸ்வலாக வந்து வருஷத்துக்கு 2 அவுட் பிரேக் இருக்கும்மா. யூஸ்வலி டியூரிங் சம்மர் அண்ட் டியூரிங் இந்த ரெய்னி சீசன்மா. சரிங்களா? பிகாஸ் இந்த டைமில் தான் வந்து ரொம்ப ஒரு சம்மர் டைமில் டீஹைட்ரேஷன் அது மாதிரி நிறைய இது இருக்கிறதுனால வந்து அது யூஸ்வலாக அந்த ஹாட் சீசன்னால் கன்ஜங்டிவைட்டிஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. வின்டர் சீசனில் வந்து பிகாஸ் ஆஃப் வாட்டர் கண்டாமினேஷன். சரிங்களா? அதனால் கன்ஜங்டிவைட்டிஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. யூஸ்வலாக வந்து வருஷத்துக்கு ஒரு 2 அவுட் பிரேக் இருக்கும்மா. சரிங்களா? ஆனால் இதோட இது என்னென்னா இட்ஸ் செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ். அது ஒன்றும் ரொம்ப கண்ணை வந்து டேமேஜ் பண்ணிவிடும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இது இல்லை. சரிங்களா? இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் வைரல் ஃபீவர் வர மாதிரி வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 5 to 7 days இருக்கும். அதுக்கப்புறம் அது தானாக சரியாயிடும்மா. அது ஒரு தொத்து நோயாக வரதுனால தான் அந்த பயம். கரெக்ட். ஆமாம். இட் இஸ் வெரி கண்டேஜியஸ். பட் சரிங்களா? ஓகே. வெரி வெரி கண்டேஜியஸ். ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்களே உங்களுக்கு ஒரு கன்ஜங்டிவைட்டிஸ் வந்திருக்கு. சரிங்களா? உங்கள் வீட்டில் இப்போ நீங்களே வந்து ஒரு டிவி ரிமோட் உங்கள் முன்னாடி இருக்குது. அதை வச்சு நீங்கள் டிவி ஆன் ஆஃப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் மேபி ஐம் யுவர் பிரதர் ஆர் சன் ஆர் ஸோ நான் வந்து அந்த ரிமோட்டை தொட்டு டிவி இது யூஸ் பண்ணிவிட்டு நான் என் கண்ணை தொட்டுடுறேன்னு வச்சுக்கேன், எனக்கு அது டிரான்ஸ்மிட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஸ்ப்ரெட்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஐசோலேஷன் இஸ் த பெஸ்ட் வே டு ப்ரிவெண்ட் இட். இப்போ உங்களுக்கு ஆயிருக்குன்னா நீங்கள் வந்து ரொம்ப மற்றவங்களோட ஒரு 5 days ரொம்ப பழகாமல் ஒரே இடத்துல இருந்து நிறைய திங்ஸை டச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது பரவாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த சமீபத்திய மழை வெள்ளம் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறமா வந்து சுகாதாரம்ன்ற ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். தண்ணி வாட்டர் பார்ன் டிசீசஸ்லாம் சொல்றோம். ஆனா அதை தாண்டி இப்போ நிறைய புழுதி இருக்கிறத பார்க்குறோம். எங்க பார்த்தாலும் டஸ்ட். ஸோ இது சார்ந்து கண்கள் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கா? கரெக்ட்பா. சரி, இந்த டஸ்ட்டுனால மெயினாக கண்ணுக்கு பாதிக்கப்படுறது வந்து டஸ்ட் வந்து அலர்ஜி காஸ் பண்ணுவோம்மா. சரிங்களா? இப்போ இருக்கிற பொல்யூஷன்னால டஸ்ட்டுனால நம்ம வந்து வெளியே போகும்போது பைக் ஓட்டும்போது இல்லை ஆட்டோவில் போகும்போது எனிவே விச்எவர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த டஸ்ட்டு கண்ணுக்குள்ளே போய் உங்களுக்கு கண்ணில் இரிட்டேஷன், இச்சிங், ரெட்னஸ், ஒரு ஃபாரின் பாடி சென்சேஷன் சொல்லுவோம். கண்ணு உறுத்தல் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து டஸ்ட்னால காஸ் பண்ணுறது தான். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட் இஸ் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுறது தான் பெஸ்ட். தட் இஸ் த பெஸ்ட் திங். பிகாஸ் ஃபுல்லாக கவர்டாக இருக்கும்போது கண்ணில் டஸ்ட்டு போகாது. இல்லை ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வெளியே எப்போ போகிறோமோ ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் போட்டுட்டு போகிறது பெட்டர். ஸோ அதனால் கண்ணில் டஸ்ட்டு போகாது உங்களுக்கு. மூணாவது வந்து நீங்கள் மேபி ஐ வாஷ் பண்ணலாம் அடிக்கடிக்க. சரிங்களா? இதை தவிர இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷன் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஐ டாக்டரை போய் பாருங்கள். சிம்பிளாக அலர்ஜிக்கும் கண்ணை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் அவர் கொஞ்சம் ட்ராப்ஸ் தருவார். அது யூஸ் பண்ணாலே உங்களுக்கு கண் நல்லா இருக்கும்மா. இப்போது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம நிறைய பேச வரும்போது இன்னும் ஒரு முக்கியமானது இந்த ஸ்குவிண்ட் ஐஸ் தான். கரெக்ட். மாறுகண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிரச்சனை எதனால் வருது? இது சரி பண்ண முடியுமா? இதுவும் ஒரு விதத்தில் ஜெனட்டிக்காக இருக்கலாமா. சரிங்களா? பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் மறுபடியும் குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்குவிண்ட் ஐஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு 3 திங்ஸை பார்ப்போம்மா. சரிங்களா? ஒன்று வந்து இது வந்து மசில், கண்ணை அசைக்கிற மசில்ஸோட இம்பேலன்ஸ்னால கூட இருக்கலாம். ரெண்டாவது வந்து ரொம்ப ஹை பவர். இப்போ ஒரு கண்ணில் மேபி ரொம்ப ஹை பவர் இருந்தால் கூட இந்த மாதிரி ஸ்குவிண்ட் ஐஸ் வர வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து கேட்ராக்ட் இல்லை ரெட்டினால் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த ஸ்குவிண்ட் ஐஸ் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன காரணம்னு ஒரு வாட்டி ஐ எக்ஸாமினேஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா. சரிங்களா? ஓகே. இப்போ அது மசில் இம்பேலன்ஸாக இருந்தால் ஒரு சின்ன சர்ஜரியை பண்ணி அதை வந்து வி கேன் செட் இட் ரைட். அண்ட் இந்த சர்ஜரி என்பது வந்து யூஸ்வலாக வந்து யங் ஏஜில் பண்ணால் பெட்டர்மா. சரிங்களா? இப்போ இதே ஹை பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து சின்ன வயசாக இருந்தாலும் கண்ணாடி போடுறது ரொம்ப அவசியம். அப்போது அந்த கண்ணாடி போட்டு சிம்பிள் எக்ஸசைசஸ் பண்ணாலே சில பேருக்கு வந்து ஸ்குவிண்ட்டு ஸ்லோவாக கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அண்ட் குறிப்பிட்ட ரெட்டினல் இல்லை கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாமா.
ஒரு கண் மருத்துவராக கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய பேசியிருக்கோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான வரைக்கும் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி பிரச்சனைகள் வரும். ஒரு காலத்தில் கண்ணாடின்ற ஒரு விஷயம் போட்டால் நம்ம தொடர்ந்து போட வேண்டியதை தாண்டி இன்றைக்கி எந்த அளவுக்கு நவீனத்துவம் இந்த துறையில் வந்திருக்கு. எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அதை 99% நம்ம முழுமையாக சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது. இதையெல்லாம் தாண்டி கண்தானத்தோட அவசியம் என்ன. கடைசி நேரத்தில் கூட நம்ம ஒரு மருத்துவர் ஒரு ஐ பேங்க்குக்கு அந்த தகவலை சொன்னோம்னா அதை மாற்ற முடியும். அதன் மூலமாக ஒரு 4 பேருக்கு கண்கள் பார்வை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்ற ஒரு நல்ல தகவலும் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு இந்த பொல்யூஷன் நேரத்தில் நம்ம எப்படி கையாளணும், கண்களை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும், இப்படி பல தகவல்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நமஸ்தே. இலக்கியம், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். மேலை நாட்டு எழுத்தாளர்களின் சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகள் ஆங்கிலம் வழியாக தமிழில் பெருவாரியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த அளவுக்கு அரபு நாட்டு இலக்கியங்கள் நம்மை வந்து அடைந்திருக்கின்றன என்று சொல்ல முடியாது. அப்படியே வந்தாலும் அது அரபு, பாரசீக மொழிகளினுடைய இலக்கியங்களாக இருந்தால் அவை ஆங்கிலத்துக்கு வந்து ஆங்கிலத்தின் மூலமாகத்தான் தமிழுக்கு வந்திருக்கின்றன. எப்போதும் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றப்படுகிற போதே அதனுடைய இயல்பான அந்த ஜீவன் குறைந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. அது 3-4 மொழிகள் மாறி வருமானால் மேலும் மேலும் அது நீர்த்து போகும் என்பது இயல்பான உண்மை. ஆனால் நேரடியாக அரபு மொழியிலிருந்து தமிழுக்கு அதனை மொழிபெயர்த்திருக்கிறார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே தில்லியிலே பணியாற்றுகிற முனைவர் பஷீர் அகமத் ஜமாலி. அவர் அந்த JNU என்று சொல்லுகிற அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த அரபு மொழி துறையினுடைய தலைவராக இருக்கிறார். நீண்ட நாட்களாக அந்த துறையினுடைய பேராசிரியராக இருக்கிறார். அவர் அரபு நாட்டினுடைய இலக்கியங்களில் குறிப்பிட்ட சிலவற்றை தமிழில் நேரடியாக மொழிபெயர்த்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் நுஜமாவினுடைய கதைகள் என்பன. மிகாயில் நுஜமா மிக புகழ்பெற்ற ஒரு சிறுகதை எழுத்தாளர். அவனுடைய கதைகளை நாம் படித்து பார்த்தால் தமிழ்நாட்டில் இருந்த பழைய நிலவுடைமை சமூகங்களுக்கும் கூட அந்த கதை மிக பொருத்தமாக இருக்கிறது. அந்த கதை தொகுப்பில் பெரியோர் என்ற ஒரு கதை இருக்கிறது. படித்து பார்த்தால் நெஞ்சை நெகிழ வைக்கிற கதையாக அது அமைந்திருக்கிறது. ஒரு ஏழை குடியானவர்களினுடைய வாழ்க்கையை அந்த கதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு மலை குன்றுகளினுடைய ஓரத்தில் குடிசை போட்டுக்கொண்டு வாழுகிற ஒரு சின்ன குடும்பம், தாய், தந்தை, மகன் என்று 3 பேர் இருக்கிற குடும்பம் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து உழுது ஆண்டுதோறும் அந்த நிலத்தினுடைய உரிமையாளருக்கு உரிய தொகையை கொடுக்க வேண்டிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம். மழை கூடுதலாக பெய்தாலும் பெய்யவில்லை என்றாலும் விளைச்சல் குறைந்து போவதை பற்றி கவலைப்படாமல் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுத்து விடு, விளைச்சல் வருகிறது இல்லை என்பதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லுகிற நம்முடைய நாட்டிலிருந்து அதே ஒரு நில உடைமை அமைப்பை நாம் அந்த லெபனான் நாட்டிலும் பார்க்க முடிகிறது. இது லெபனானிலே நடந்த ஒரு சிறுகதையாகத்தான் கூறப்படுகிறது. இன்றைக்கு முதலாளி வரப்போகிறார். அவர் எப்படி வரவேற்பது, எப்படி உபசரிப்பது, என்ன விருந்து வைப்பது என்று அந்த பெற்றோர் 2 பேரும் மருகி கொண்டிருக்கிறார்கள் என்பது, அவர்கள் மனநிலை எப்படி தவித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த சிறுகதை. இதற்கு முன்னால் பெரியவர் இருந்தார். அவர் மிக எளிமையானவர். அவர் நம்மோடு இயல்பாக பழகினார். குடிசை என்பதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். தான் பெரும் பணக்காரன், இவர்களிடத்திலே இந்த வட்டியை வாங்கி கொண்டு போவதற்காக, நிலத்தில் ஊடுதலினுடைய பயனை வாங்கி கொண்டு போவதற்காக வந்திருக்கிறோம் என்று எண்ண மாட்டார். விளைச்சலை பார்ப்பார். விளைச்சல் சரியில்லை என்றால் போகட்டும், இந்த ஆண்டு வட்டி வேண்டாம், இதை மட்டும் கொடு என்று கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற பெருந்தன்மை உடையவர். என்னம்மா சமைச்சிருக்கிற இன்னைக்கு என்று கேட்டு அவர்கள் என்ன சமையல் வைத்திருக்கிறாரோ அதையே வாங்கி தானும் உண்ணுகிற பழக்கமுடையவர். ஆனால் அவர் இறந்து போய்விட்டார். இப்போது அவருடைய பிள்ளை வழக்கறிஞராக இருக்கிறார். வக்கீல் வரப்போகிறார், என்ன செய்யலாம் என்று 2 பேரும் தடுமாறுகிறார்கள். இந்த பிள்ளை எப்படி இருப்பானோ தெரியாது. மேலை நாட்டு படிப்பு படித்தவன், பெரியவரை போல தரையிலே அமர்ந்து உண்பதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே ஒரு மேசையும் நாற்காலியும் வேண்டும். இந்த குடிசை வீட்டில் எதுவுமே இல்லை.
அவர்களுக்கு என்ன உணவு செய்வது என்றும் புரியவில்லை. 2 பேரும் குழம்பிக் கொண்டிருக்கிற போது, சரி வேறு வழி இல்லை, செல்லமாக இந்த வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டுக்குட்டியை இன்றைக்கு உணவாக்கி விடலாம் என்று பேசி முடிப்பதற்குள் முடியாது முடியாது என்று என்று ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது. அவர்களினுடைய மகன் ரஷீத் அந்த ஆட்டுக்குட்டியை, அங்கே இருக்கிற கோழிகளை, சேவலை தன்னுடைய சொந்த அண்ணன் தம்பி பிள்ளைகளைப் போல பாசமாக வளர்க்கிறவன். என்னுடைய ஜீன், அதற்கு அவன் வைத்திருக்கிற அந்த பெயர், என்னுடைய ஜின்னை ஒரு நாளும் நான் கொடுக்க மாட்டேன் என்று ஆட்டுக்குட்டியை கட்டி பிடித்து கொண்டு அழுகிறான். கை காலை உதைத்து கொண்டு அழுகிறான். அவர்களுக்கே துயரமாக இருக்கிறது. சரி போகட்டும், வேண்டாம். அந்த சுல்தானையாவது என்றால், சுல்தான் என்பது சேவலுக்கு அவன் வைத்திருக்கிற பெயர், அந்த சுல்தானையாவது கரியாக சமைத்து விடலாம் என்று அவன் அப்பா சொன்னதற்கு பிறகு அவன் மீண்டும் அழுகிறான். இது என்ன, இங்கே இருக்கிற பிள்ளைகளையே வெட்டி வெட்டி நீங்கள் உணவு சமைப்பேன் என்கிறீர்களே, உங்களுக்கு வேறு யாருமே இல்லையா, வேறு காய்கறிகளே இல்லையா, அல்லது வேறு வெளியில் இருக்கிற விலங்குகளே இல்லையா என்று அவன் அழுகிறான். அவர் பாட்டு கத்தி கொண்டு கிடக்கட்டும், முதலாளி வரும்போது நாம் எதுவுமே செய்யாமையாக இருக்க முடியும் என்கிறார் அவர். மனைவி சொல்லுகிறாள், நமக்கு 3 பிள்ளைகள் ஏற்கனவே இறந்து போய்விட்டார்கள், இருக்கிறவன் இவன் ஒரே ஒருவன் தான், அவனையும் அழ வைத்து நாம் என்ன பார்ப்பது, வேண்டாம், வேறு ஏதாவது சமைத்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு வரப்போகிற வக்கீலை எப்படி வரவேற்பது, அவரை எங்கே உட்கார வைப்பது, ஒரு நாற்காலி கூட இல்லை என்பது பற்றியே குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பொழுது விடிந்து 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு எப்போது முதலாளி வருவார் என்று தெரியாது, எவ்வளவு வட்டி கேட்பார் என்று தெரியாது, மறைந்து போன அந்த பெரியவரை போல பெருந்தன்மையாக இருப்பாரா என்றும் தெரியாது. சரி, எப்படி இருந்தாலும் சமாளித்து தானே ஆக வேண்டும் என்று சமையலெல்லாம் செய்து முடித்து ஏறத்தாழ 2 மணிக்கு அந்த குடிசை வீட்டின் வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிறது. அந்த காரிலிருந்து பெரியவரினுடைய பிள்ளை, அவருடைய மனைவி, ஒரு குழந்தை, ஒரு வேலைக்கார பெண், அந்த ஓட்டுநர் எல்லோரும் இறங்கி வருகிறார்கள். இவர்கள் மிரண்டு போகிறார்கள். இத்தனை பேருக்கும் இங்கு சாப்பாடே இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்களை ஓடிப்போய் குனிந்து நின்று வரவேற்று அந்த அழைத்து வருகிற காட்சியை படிக்கிற போது, உலகத்தின் பல நாடுகளிலும் இந்த நிலவுடைமை சமூகம் இப்படித்தான் இருந்திருக்கிறது என்று நமக்கு புரிகிறது. கூனி குறுகி அழைத்து வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு ரஷீத்தினுடைய தாய் அந்த வழக்கறிஞனின் மனைவியை பார்த்து, வாம்மா உள்ள வாம்மா என்று, வீட்டுக்குள்ளே வாம்மா என்று சொன்னால், வீடு எங்கே இருக்குது என்று அவள் கேட்கிறாள். இதாம்மா எங்கள் வீடு. இது வீடா, இதுக்குள்ளே வந்து நான் உட்காரணுமா என்று சொல்லிவிட்டு கணவனை பார்த்து, இது என்ன, இது ஒரு குடிசைக்குள்ளே வந்து உட்கார்ந்துக்கிட்டு, இங்கெல்லாம் என்னால் உட்கார முடியாது, சீக்கிரம் அந்த பணத்தை வாங்கிட்டு வாங்க, புறப்பட்டு போவோம் என்று சொல்லுகிறாள். அவர்கள் பேசிக்கொள்வது அந்த மொழி இவர்களுக்கு புரியவில்லை. அவள் மேல் நாட்டிலே படித்தவள், ஏதோ சொல்லுகிறாள் என்பது மட்டும் புரிகிறது, இங்கே தங்க வேண்டாம் என்று சொல்லுவதும் புரிகிறது. கெஞ்சி பார்க்கிறார்கள், சமைத்து வைத்திருக்கிறோம் என்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், அவர்கள் மனம் புண்படும் மாதிரி நடந்து கொள்ளாதே என்று. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, இங்கெல்லாம் என்னால் இருக்க முடியாது, உடனே புறப்படுங்க என்று சொல்லுகிறாள். அவர்களினுடைய குழந்தை நூனு மட்டும் ரஷீத்தோடு சேர்ந்து விளையாடுகிறது. அங்கே இருக்கிற ஆட்டுக்குட்டியோடு சேவலோடு ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வழக்கறிஞர் தனியாக இந்த பெரியவரை அழைத்து கொண்டு போய், ஒன்றும் இல்லை, நாங்கள் உடனே புறப்படணும், எங்களுக்கு வேலை இருக்குது, அப்பா கொடுத்த பணத்துக்கு என்ன ஆச்சு, எவ்வளவு தருவீங்க, விளைச்சலை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, ஒரு 5 வருஷ வட்டியவாவது கொடுத்துருங்க என்று சொல்லுகிற போது இவர் கெஞ்சுகிறார். என்னால் முடியாது என்கிறார். எனக்கு அதெல்லாம் தெரியாது, டிரைவர் வருவார், அடுத்த வாரம் நீங்கள் எவ்வளவு உண்டோ அந்த பணத்தை கொடுத்து அனுப்புங்க என்று சொல்லிவிட்டு புறப்படுகிற போது நூனு அந்த ஆட்டுக்குட்டியை சேவலை விட்டு வர முடியாமல் அதோடு விளையாடி கொண்டிருக்கிறாள். அந்த குழந்தையினுடைய அம்மா கண்டித்து, காரில் வந்து ஏறு என்று சொன்ன உடனே, அம்மா எனக்கு இந்த ஆட்டுக்குட்டி சேவல் வேணும் என்று அந்த பிள்ளை கேட்கிறது. சரி சரி, அதெல்லாம் கொண்டாந்து காரில் ஏற்றியா என்று ஒரு உத்தரவாக அவள் சொல்ல, இந்த பெரியவருக்கு வேறு வழி தெரியவில்லை. தன் பிள்ளை ஆசையாய் வளர்க்கிற அந்த ஆட்டுக்குட்டியையும் சேவலையும் காரில் ஏற்றிவிட, கார் போனதற்கு பிறகு ரஷீத் கதறி அழுத அழுகை அந்த வானம் முழுவதும் பரவிற்று என்று அந்த கதை முடிகிறது. ஓர் அழகான கவிதை போல அந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது. எழுத்தாளர் நுஜமாவை தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அறிந்திருப்போம் என்று தெரியவில்லை. சுற்றுச்சூழல் சீராக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக அமையும். ஆதலால் சுற்றுச்சூழலை எவ்வாறு சீராக வைக்க வேண்டும் என்ற தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல்.
நம்முடைய சுற்றுச்சூழல் சேவையில் இன்றைக்கு பொதுவாக நகரங்களில் ஒவ்வொரு வீடுகளிலும் சிறு தோட்டம் அமைத்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு நம்மளால் முடிந்த ஒரு பகுதியை செய்வதற்கு நாம் முனைய வேண்டும். ஆனால் இதை சொல்லுகிற பொழுது சில நேரங்களில் இருப்பதற்கு இடமில்லை, எப்படி தோட்டம் உருவாக்குவது என்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு எழுவது உண்டு. ஆனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பது போல நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய பயனை அனுபவிக்கிற அந்த சூழலுக்கு இன்று நகரத்தில் இருப்பவர்கள் உறுதியாக அந்த சூழலுக்கு வர வேண்டும். ஏன் இந்த வீட்டு தோட்டம், பொதுவாக தோட்டம் வேண்டுமென்றால் அதிகமான இடம் தேவை என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் வீட்டு தோட்டத்திற்கு மிகவும் குறைந்த இடம் போதும். அதனால்தான் இன்றைக்கு பல வெளிநாடுகளில், சிறப்பாக நகரங்களில், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில நாடுகளில் தங்களுடைய பாராளுமன்ற கட்டிடத்திலேயே தோட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் எந்த அளவிற்கு இந்த வீட்டு தோட்டம் மிகவும் முக்கியம் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக சுற்றுச்சூழல் பணியை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் என்றால், திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி என்று சொல்வார்கள். உலக ரீதியாக சிந்தித்து நாம் இருக்கிற இடத்தில் அந்த பணியை ஆற்ற வேண்டும் என்று ஒரு அருமையான தெளிவான ஒரு வாக்கு இருக்கிறது. ஏனென்றால் சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பில் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு அரசோ செய்ய வேண்டிய இதையும் தாண்டி தனிநபராக நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். அதன் அடிப்படையில் தான் இந்த வீட்டு தோட்டம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று கேட்டால், பொதுவாக ஒரு பச்சை ஆன இடத்தை, அதுவும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய கண்ணிற்கு தெளிவாக நாம் வனங்களை பார்க்கிற பொழுது நம்மளை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இன்று கூட தங்களுடைய வீடுகளில் மீன்களை வளர்க்கிற அந்த பழக்கம் இருக்கிறது. ஏன் அந்த மீன்களை நாம் வீட்டில் வளர்க்கிறோம் என்றால், அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மீன்களை பார்க்கிற பொழுது நம் மனதிற்கு ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவாகும். ஆனால் தான் இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை என்று சொல்வதற்கு அர்த்தமே, இயற்கையோடு இருக்கிற ஒவ்வொரு பொருள்களையும், ஒரு மான்களை பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு நம் மகிழ்ச்சி வருகிறது, அந்த மயில்களை பார்க்கிற பொழுது நமக்கு எந்த அளவிற்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது, குருவிகளை பார்க்கிற பொழுது, இதெல்லாம் குயில்களை பார்க்கிற பொழுதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தவிர வேறு ஒன்றும் வருவதில்லை. ஏனென்றால் மகிழ்ச்சிக்கு அலைந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இயற்கைக்கு புறம்பாக இருந்து கொண்டிருப்பதனால்தான் நமக்கு அந்த மகிழ்ச்சி கிடைப்பதில்லை. ஆனால் இயற்கையோடு இணைந்து வாழ்கிற முறையில் மகிழ்ச்சி எந்த அளவிற்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அதன் அடிப்படையில் தான் வீடுகளில் போடுகிற அந்த தோட்டம் பச்சையாக இருக்கும். அதுக்கு நம் வீட்டிற்கு வேண்ட காய்கறிகளை போடலாம், அல்லது நம்முடைய மனதிற்கு குளிர்ச்சி தரக்கூடிய புற்களை வளர்க்கலாம், கீரைகளை வளர்க்கலாம். அதையும் தாண்டி இந்த மாதிரி பொருள்களை வளர்ப்பதனுடைய காரணமாக பொருளாதார ரீதியாகவும் நமக்கு பெரிய பொருள் சேமிப்பு வருகிறது. ஏனென்றால் எதற்கெடுத்தாலும் நாம் கடைகளில் சென்று வாங்குகிற முறைகள் தான் இருக்கிறது. ஆனால் அதையவே நம்முடைய தோட்டத்தில் விளைவித்து அதை பறித்து சாப்பிடுகிற அந்த ஒரு உன்னத முறை நம்முடைய உடல் நலத்திற்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் நாம் விளைவிக்கிற அந்த பொருள்களில் இருந்து எந்த ஒரு நச்சு தன்மை உள்ள பெஸ்டிசைடு என்று சொல்லப்படுகிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை நாம் போடுவதில்லை. அதோடு இயற்கையில் கிடைக்கின்ற உரங்களை நாம் பயன்படுத்துகிறோம். அதன் அடிப்படையில் அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறை, அதையும் தாண்டி
இன்றைக்கு நம்முடைய நேரங்களை பலவாறு தேவையற்ற முறையில் செலவழித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பணிகளை முடித்து கொண்டு வீட்டுக்கு செல்கிற பொழுது அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை, வீட்டில் ஒரு தோட்டத்தை உருவாக்குவதன் மூலமாக நாம் அதை சென்று பராமரித்து அதை வளர்க்கின்ற அந்த முறையிலே நம் மனதிற்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றது. ஏனென்றால் சில நேரங்களில் நம்முடைய பொழுதுபோக்கு வேறாக விதமாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய ஒரு பயன்பாட்டை நாம் சிறப்பாக அனுபவிப்பதில்லை. ஆனால் இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்கிற அந்த முறையில் நாம் செய்கிற அந்த தோட்டத்தில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி உருவாகிறது. ஏனென்றால் எதையுமே பராமரித்து அதை வளர்க்கிற முறை நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி தரும். அதனால் இந்த மாதிரி தோட்டம் மிகவும் முக்கியம். இரண்டாவது, இவ்வாறு இயற்கையோடு இருக்கிற அந்த வீட்டு தோட்டத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னவென்று கேட்டால், அங்கே இருக்கின்ற சூழலில் நமக்கு சுவாசிக்க வேண்டிய சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே நகரப்புறங்களில் அதிகமான மாசு இருக்கிறது, நம்முடைய சுவாசிக்க காற்றும் அசுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நம் வீட்டு அந்த தோட்டத்தில் வருகிற அந்த இயற்கையிலிருந்து வருகிற அந்த அருமையான ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகிற அந்த பொருள் நம்முடைய சுற்றுச்சூழலை, நம் வாழ்கிற இடத்தை மிகவும் இனிமையாக்கி தருகிறது. ஆனால் தான் நாம் சுவாசிக்கின்ற அந்த காற்றும் ஒரு சுத்தமாக இருக்கக்கூடிய, சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது, நம்மை சுற்றி உள்ள மற்ற பொருள்களிலுமே பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த மாதிரி வீட்டு தோட்டம் வைக்கிற பொழுது இந்த கார்பன் மோனாக்சைடை கிரகித்து கொண்டு, கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து கொண்டு அதை எளிதாக ஒரு பயனுள்ள முறையில் இந்த தாவரங்கள் அவற்றை ஏற்படுத்தி கொள்கிறது. அதனால்தான் இந்த மாதிரி ஒரு சிறு தோட்டம் எத்தகைய பெரும் பயனை தருகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இனிமையாக இருக்கும். அடுத்து, இந்த மாதிரி தோட்டம் இருக்கிற பொழுது நம்ம வீட்டை சுற்றி எப்பொழுதுமே ஒரு குளுமை இருக்கும். வெப்ப காலத்தில் கூட இந்த மாதிரி தோட்டத்தினால் நம்முடைய வீட்டை சுற்றி ஒரு குளுமை ஏற்படும். அதனால்தான் மரத்தினுடைய நிழலில் போய் நிற்பதே ஒரு இனிமையானது. அதனால்தான் நாம் வாழ்கிற இடத்தில் இருக்கின்ற அந்த சிறு சிறு தோட்டத்தினால் நம்முடைய சுற்றுச்சூழல் மிகவும் குளுமை பெறுகிற ஒரு சூழல் வருகிறது. அதனால்தான் இத்தகைய ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கு சிறிது மனமும் வந்து இடத்தை ஒதுக்கி வீட்டில் ஒரு தோட்டத்தை உருவாக்குற பொழுது, இவ்வாறு ஒவ்வொரு நகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடும் செயல்படுகிற பொழுது, இன்றைக்கு நாம் டெல்லியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். நாம் அதிலிருந்து நிறைய பாடத்தை கற்றாக வேண்டும். அவ்வாறு கற்ற பிற்பாடையாவது இந்த மாதிரி சிறு சிறு தோட்டங்களை உருவாக்குகிற பொழுது, நான் சொல்கிறேன், டெல்லி போன்ற சூழல் சென்னைக்கு வருவதற்கோ இல்லை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வருவதற்கோ வாய்ப்பு மிகவும் குறைவு. ஆனால் நகரப்புறங்களில் இருப்பவர்கள் இதற்கு அதிக முனைப்பு செலுத்துகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழலை, நகரத்தை சிறப்பாக பாதுகாத்து கொள்வதற்கு இத்தகைய முயற்சிகள் உதவியாக இருக்கும்.